அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதிரை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய இந்த பதிவில் யூனியன் பட்ஜெட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கடந்த பதிவுடைய தொடர்ச்சியாக அந்த பதிவு இருக்க போது. அப்போ போன பதிவில் யூனியன் பட்ஜெட் பற்றின பல்வேறு விஷயங்களை பார்த்துருந்தோம். அதிலும் குறிப்பாக ஸ்டாட்டிக்காக யூனியன் பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ணுறாங்க, யூனியன் பட்ஜெட் அப்படின்னா என்ன, அந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம அரசியலமைப்பில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த தடவை நம்ம இதை பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அப்படி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது பட்ஜெட். இந்த பட்ஜெட்டினுடைய முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இந்த வருஷம் பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. என்ன அப்படின்னா கடமைகள் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக கர்த்தவ்யாஸ் அப்படின்னாங்க. அது என்னதையா கர்த்தவ்யா அப்படின்னா? கர்த்தவ்யான்றது வேறு ஒன்றுமே கிடையாது, கடமைகள். அது சமஸ்கிருத சொல் கர்த்தவ்யா அப்படின்றது. அப்போ 3 முக்கியமான கடமைகளை சொல்லியிருந்தாங்க அவங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங், அக்ஸலரேட் எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதாக, ரொம்ப அதிகரிப்பதாக, விரைவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவதாக, ஃபுல்ஃபில் தி பீப்புள்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ், மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கணும். அப்போ அது அரசனுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மூன்றாவதாக, சப்கா சாத் சப்கா விகாஸ், அதாவது அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சி, இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அப்போ இது 3 தான் பட்ஜெட்டில் அவங்க சொன்ன 3 கடமைகள், கர்த்தவ்யாஸ். சரி, எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பட்ஜெட்னுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன? அப்போ ஒரு பட்ஜெட் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அப்படி அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? இந்த நம்ம சொன்ன 3 கர்த்தவ்யாஸ் தான் பட்ஜெட்னுடைய அப்ஜெக்டிவ்ஸே. சரிங்களா? எஸ். அப்போது 3 முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா இந்த 3 கர்த்தவ்யாஸ் தான் சொல்ல போகிறோம். அதை ஃபஸ்ட்டு திங்காக சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரெண்டாவதாக மீட்டிங் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். மூன்றாவதாக இன்க்ளூசிவ் க்ரோத். அந்த 3 கர்த்தவ்யாஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பட்ஜெட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி. சரி. ஸோ அடுத்ததாக இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸ்பென்சஸ் என்னென்ன, முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணப்போ ஒரு கோலோடு தான் யூனியன் மினிஸ்டர் அதை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன கோல் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, டெவலப்டு இந்தியா. அப்போ இவ்வளோ நாள் அப்போ இந்தியா அப்படின்றது டெவலப்பிங் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தடவை அவங்க சொல்கிறப்பே டெவலப்டு இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கி ஒரு பட்ஜெட்டாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஸ்கீம்ஸ் மட்டுமே 53.47 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அலாட் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் 53.47 lakh crores அவங்க அலாட் பண்ணி டெவலப்டு இந்தியாவை நோக்கி ஒரு பயணமாக இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, கவர்மெண்ட்டுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இது 11.2 லட்சம் கோடியாக சொல்லியிருக்கிறாங்க. போன வருஷத்துக்குரிய அறிக்கை எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷத்தில் அந்த கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் எப்படி ஆயிருக்குன்னா 12.2 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குது. அப்போது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி உயர்ந்திருக்குது. சரிங்களா? 11.2 லட்சம் கோடியிலிருந்து 12.2 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு போன வருஷ பட்ஜெட்டுக்கும் இந்த வருஷ பட்ஜெட்டுக்கும். சரி, பட்ஜெட் இருந்தால் கண்டிப்பாக டெஃபிசிட் இருக்கணும் இல்லைங்களா? ஐயா, அது என்னையா டெஃபிசிட்டு அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்போம். பற்றாக்குறை. பொதுவாகவே எக்கனாமியில் இந்த பட்ஜெட்டை 3ஆக பிரிப்போம், நம்ம பார்த்துருப்போம். எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரவு செலவு ரெண்டுமே சரிசமமாக இருந்தால் அது பேலன்ஸ்டு பட்ஜெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்வாங்க. அப்போ வருவாய் அதிகமாக இருந்து செலவு குறைவாக இருந்ததுன்னா, அப்போ வருவாய் அதிகமாக இருக்குது, செலவு கொஞ்சமாக இருந்துச்சுன்னா எக்கச்சக்கமாக மிச்ச காசு இருக்கும் இல்லைங்களா? இதை தான் சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதியாக வருவாயை விட செலவு அதிகமாக இருந்ததுன்னா அதை தான் டெஃபிசிட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஏன் சார் டெஃபிசிட் பட்ஜெட்டே போடுறோம்? அப்போ நாட்டினுடைய வளர்ச்சி வேணும்னா வளரக்கூடிய எல்லா நாடுகளும் டெஃபிசிட் பட்ஜெட் தான் போடுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் டெஃபிசிட் பட்ஜெட்டே நம்ம போடுறோம். இன்னும் நமக்கு பண தேவைகள் இருக்குது. சரி, ஃபிஸ்கல் டெஃபிசிட் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கான ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்றத எப்படி அவங்க ஜிடிபி பேஸ் பண்ணி பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 56.1%லேருந்து 55.6%ஆக செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் என்ன ஆகுது அப்படின்னா 4.4% இருக்குது இல்லையா? ஸோ இதை 4.3% அடுத்த வருஷத்தில் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னா நிதி பற்றாக்குறை. இந்த நிதி பற்றாக்குறை 4.4% சென்ற ஆண்டு இருந்திருக்கு 2025-26. இதை 4.3% இந்த வருஷத்தில் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. பிவைக்குள்ள ஃபிஸ்கல் டெஃபிசிட்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கேட்டாங்கன்னா இது நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சரி சார்,
டேக்ஸில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்களா? இன்கம் டேக்ஸில் எந்த சேஞ்சஸுமே கொண்டு வரல. குறிப்பாக இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸில் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது போக புதுசாக இன்கம் டேக்ஸ் ஒன்று இந்த அப்கமிங்கில் 2026 நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அடிப்படையில் ஏப்ரல் 1 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புது இன்கம் டேக்ஸில் லா ஒன்று மேக் பண்ணுறாங்க. சரிங்களா? ரைட். அதன்படி டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்றது 7 லட்சம் ரூபாய் இருந்தது இல்லையா, அதை 12 லட்சம் ரூபாயாக அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ 12 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸப்ஷன் கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் எப்படி சார் இருக்குது? அப்போ 4 lakhs வரைக்குமே டேக்ஸஸே கிடையாது, சுத்தமாக டேக்ஸ் கிடையாது, 0. 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் இருந்ததுன்னா 5% நம்ம டேக்ஸ் கட்டணும். 8லேருந்து 12 லட்சமாக இருந்தது அப்படின்னா 10% டேக்ஸ் கட்டணும். 12லேருந்து 16% இருந்தால் 15% டேக்ஸ் கட்டணும். 16லேருந்து 20 லட்சம் இருந்ததுன்னா 20% டேக்ஸ் கட்டணும். 20லேருந்து 24 லட்சங்கள் இருந்தது அப்படின்னா 25% டேக்ஸ் கட்டணும். 24 லட்சத்தை தாண்டி தனிநபருடைய வருவாய் இருந்ததுன்னா 30% டேக்ஸ் கட்டணும். கிட்டத்தட்ட இப்போ 1/3 டேக்ஸ் கட்டணும். சரிங்களா? சரி, இதெல்லாம் ஓகே சார். இந்த நியூ இன்கம் டேக்ஸ் சொன்னீங்களே, அது என்னது? ஆமாம், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஆஃப் 2025 அப்படின்றத ஏப்ரல் 1 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ டேக்ஸ் ரூல்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபையாக பொதுமக்களுக்கும் தெரிகிற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அப்போ இதுக்கு முன்னால் என்ன பண்ணோம்னா, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம்னா நம்ம ஒரு ஆடிட்டர் பிடிக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பொதுமக்களுக்கும் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுமே ஆடிட்டர்லாம் போகாமல் நம்மளே எல்லா கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்மளே ஃபைல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போது இருக்கக்கூடிய எல்லா செக்ஷன்ஸையும் எலிமினேட் பண்ணிவிட்டு ரொம்ப எளிமையாக பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் ஏதாவது நம்ம ஃப்ராடு பண்ணியிருந்தோம், ஃபோர்ஜரி பண்ணியிருந்தோம் அப்படின்னாலோ, சரிங்களா, இல்லை அப்படின்னா டேக்ஸ் அஃபென்சஸில் நம்ம ஈடுபட்டிருந்தோம், அதாவது வருவாயை தப்பாக காட்டி வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலோ 100% பெனாலிட்டி அப்படின்றது இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 கொண்டு வந்திருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு பக்கம் எளிய மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஏதாவது டேக்ஸில் ஏதாவது நம்ம ஃபோர்ஜரி பண்ணியிருந்தோம்னா 100% பெனாலிட்டி, அப்படியே எவ்வளோ ஏமாத்திருக்கோமோ அதை அப்படியே கட்டணும், ஃபுல்லாக டபுளாக. ஏன்னா ஒரு 5 கோடி ஏமாற்றிட்டோம் அப்படின்னா 10 கோடியாக கட்டணும். ஏமாத்தின 5 கோடி இல்லைங்களா, ஃபைன் 5 கோடி, 10 கோடி. இப்போ புரியுதுங்களா? தனிநபர் வருவாயில் ஏமாற்றிட்டோன்னா அதை அப்படியே டபுளாக கட்டுற மாதிரி 100% பெனால்ட்டி அப்படின்றத போட்டிருக்கிறாங்க. சரி, ஓகேங்க. ஸோ இப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிசிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். அதாவது இது இங்கேனா ஃபாரின் ட்ராவல் பண்ணாலோ, எஜுகேஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாமே டேக்ஸ் கலெக்டட் அட் த சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை 2% ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ புது இன்கம் டேக்ஸ் ரூல் படி 2% அதை குறைச்சிருக்கிறாங்க. ஓகேங்க. சரி, வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் சார் நமக்கு தெரியணும்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு செக்டாருக்கும் எவ்வளோ அமௌண்ட்ஸ் ஒதுக்கியிருக்கிறாங்க, என்னென்ன அதில் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங், இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ இதுக்கு எவ்வளோ சார் ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 அப்படின்றதுக்கு மட்டும் 40,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறாங்க. எதுக்கு சார்? இந்த செமிகண்டக்டர்ஸுடைய டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போதும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த செமிகண்டக்டர்ஸுக்கு நாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை, குறிப்பாக சைனா, ஈஸ்டில் இருக்கக்கூடிய சைனாவையும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸையும் நம்பி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த சைனாவை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறத போக வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணி 40,000 கோடி ரூபாய் இந்த ஸ்கீமுக்காக அலாட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்க. அப்போ செமிகண்டக்டர்ஸ் புதுசாக உற்பத்தி பண்ணி செமிகண்டக்டர் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி, ரொம்ப ஹை டிமாண்டுக்கு போகாமல் சப்ளை செயின் மூலமாக செமிகண்டக்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ், எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே அப்போது புதிய புதிய தொழிற்சாலைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், அடுத்து என்ன சார் பண்ணுறாங்க? ரேர் எர்த் மினரல்ஸ் காரிடர் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது என்ன சார் ரேர் எர்த் மினரல்ஸ்? அப்போ நிலத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் இருக்குது இல்லையா, இதை ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி எக்கனாமியில் தேவைப்படுற மாதிரி பணமாக்கணும் அப்படின்றது தான் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் காரிடர் ப்ராஜெக்ட் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க சவுத் இந்தியாவை குறி வச்ச மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
குறிப்பாக ஒடிசாவில் ஆரம்பித்து ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு இது மூணுமே என்னென்னா ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்கள். அப்படியே தமிழ்நாட்டுக்கு அப்புறம் வெஸ்ட் கோஸ்டினுடைய சவுத்தில் இருக்கக்கூடிய கேரளா. இந்த 4 மாநிலங்கள்லையுமே ரேர் எர்த் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொண்டு வந்து இங்கே நிலத்துக்கு அடியில் என்னென்ன முக்கியமான மினரல்ஸ் இருக்கிறோ அதை எக்ஸ்கவேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஸோ அடுத்ததாக வேற என்ன சார், டேட்டா சென்டர்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டாரில் என்னென்ன இன்சென்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போது இங்கே டேட்டா சென்டர் மற்றும் சர்வீஸ் செக்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, ஐடி கம்பெனிஸ். அப்போ டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னா இந்த பேக்கெட்லேருந்து இருக்கிற டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நிறுவனங்கள். இவங்க எல்லாத்துக்குமே 2047 வருஷம் வரைக்குமே டேக்ஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஃபாரின் கம்பெனிஸோடு சேர்த்து இங்கே டேட்டா சென்டர்ஸ் உருவாக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு 2047 வரைக்குமே டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ குறிப்பாக இந்தியாவில் ரொம்ப சமீபத்தில் டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ண 2 நபர்கள், ஒருத்தர் அம்பானி, இன்னொருத்தர் அதானி. ஸோ அவங்க தான் டேட்டா சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா சென்டர்ஸ் ஓப்பன் பண்ண நிறுவனங்களுக்கு 2047 வரைக்குமே டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வரி கட்ட தேவையில்லை. 2047க்கு அப்புறம் அவங்க எவ்வளோ வரி போடுறாங்களோ அதை கட்டினா போதும் அப்படின்னு. சரி, ஸோ இதனால என்ன சார் ஆகும், டேட்டா சென்டர்ஸ் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் குறிப்பாக யூஎஸை நம்பி தான் இருக்க வேண்டியதாக இருந்தது. இங்கே இந்திய நிறுவனங்கள் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது குறைச்சிக்கலாம். குறிப்பாக டேட்டா சென்டர்ஸ் நம்ம உருவாக்கிட்டோம்னா இந்தியாவுடைய குளோபல் கான்ட்ரிபியூஷன் 10% உயர்ந்துடும். அதுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சதாக சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகேங்க. ஸோ அடுத்ததாக ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன இருந்திருக்கு இந்த பட்ஜெட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்றது 150% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. த டேக்ஸ் கலெக்டட் அட் த சோர்ஸ் ஃபார் ஃபாரின் ட்ராவல் அப்படின்றது 2% ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சார் இது ரெண்டுமே? அப்போ எஸ்டிடி அப்படின்றாங்க, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் ஆக்ட். இது 150% இன்க்ரீஸ் ஆகிருக்குது சார். காரணம் என்னென்னா இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பாண்டில் பணம் போடுறது, இன்கம் டேக்ஸ் அதிலிருந்து எக்ஸப்ஷனை யூஸ் பண்ணி இந்த பாண்டில் பணமாக வச்சுக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது இந்த பட்ஜெட் டேட்டா மூலமாக நமக்கு தெரியுது. சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ அடுத்ததாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படி எடுத்து பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப ஒட்டுமொத்தமாக 12.2 லட்சம் கோடி ஒட்டுமொத்தமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ 12.2 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர், அப்போ சரக்கு முனையம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ சரக்கு போக்குவரத்துக்காகவே வெஸ்ட் பெங்காலில் தன்குனி அப்படின்ற இடத்துலேருந்து குஜராத்தினுடைய சூரத், அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், ஈஸ்ட் டு வெஸ்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர், அப்போ தனி ட்ராக் இதுக்கு கொடுத்து இது எப்போதுமே 24/7 யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரைட் காரிடரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் டு குஜராத். ஸோ அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் ரயில் காரிடர்ஸ் அப்படின்றது நிறையா சிட்டிஸ்க்கு இடையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ இந்த ஹை ஸ்பீட் ரயில் காரிடர்ஸ் அப்படின்ட்டு என்னென்ன சிட்டிஸ், அப்போ சென்னையிலேருந்து பெங்களூர், அப்புறம் சென்னையிலேருந்து ஹைதராபாத், பூனேலேருந்து ஹைதராபாத், பெங்களூர் டு ஹைதராபாத், பெங்களூர் டு வாரணாசி, வாரணாசிலேருந்து சில்குரி. அப்போது இந்த இடங்கள் எல்லாமே ஹை ஸ்பீட் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு புதுசாக இந்த வருஷ பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர்வேஸ். இந்த வாட்டர்வேஸ் அப்படின்றதில் புதுசாக 20 வாட்டர்வேஸ் புது ரூட்டை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதில் 5 வருஷத்துக்குள்ளே 20 NWன்னு சொல்கிறோம், நேஷ்னல் வாட்டர்வேஸ். இந்த நேஷ்னல் வாட்டர்வேஸை 5 வருஷத்துக்குள்ளே ப்ரொமோட் பண்ணணும், புதுசாக கொண்டு வந்துருக்கிறாங்க. இது போக கோஸ்டல் கார்கோ டிரான்ஸ்போர்ட், அதாவது என்ன சார் அப்படின்னா கடலில் கப்பல்கள் மூலமாக கொண்டு வரக்கூடிய சரக்குகள் இருக்குது இல்லையா, பொருட்கள், இதையுமே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ இதனால் இன்லேண்ட் ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ உள்நாட்டு வர்த்தகம் அப்படின்றது கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்ததாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், இதுக்கு என்னென்ன விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது ஃபேம் அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்படுது. சரிங்களா, ஃபாஸ்டர் அடாப்ஷன் ஆஃப் மொபிலிட்டி ஆன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இதன் அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா, ஆந்திரா இது எல்லாத்துலேயுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் புதுசாக இல்லை எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கோ புதுசாக உருவாகக்கூடிய மாநிலங்களாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்குது.
அப்போ ஆல்ரெடி இந்த 4 மாநிலங்களில் ரேர் மினரல்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இது போக இந்த 4 மாநிலங்களில் நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய உற்பத்தி நடக்குது, ரினியூவபிள் எனர்ஜி எளிமையாக கிடைக்குது. இதனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நம்ம இந்த 4 மாநிலங்கள்ல உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 4 மாநிலங்களில் உற்பத்தி செய்வதற்கு அந்த மாநில அரசுகளும் முன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 4 ஸ்டேட்ஸுமே சவுத், இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்ஸு. அடுத்ததாக மெடிசன், ஹெல்த் கேர் மற்றும் ஃபார்மாவில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இதில் ரிசர்ச் ரிலேட்டடான ஃபெசிலிட்டிஸை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமே R&D அப்படின்னு சொல்கிறோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் R&Dக்கு நிறையவே அரசாங்கம் ஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமே. சரிங்களா? ஸோ இதில் பயோஃபார்மா பவர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு 10,000 கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இந்த பயோஃபார்மா அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ குளோபல் இண்டஸ்ட்ரிக்கு ஈக்குவலாக இங்கே நம்ம மெடிசன்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்காக 10,000 கோடி ரூபாயை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இது போக ஒரு சில மெடிசன்ஸ், மென்டல் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே பர்சனல் யூஸுக்காக இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இம்போர்ட் பண்ணக்கூடியதில் கஸ்டம்ஸ் டியூட்டியை தூக்கியிருக்கிறாங்க. அப்போ மெடிசன் வெளிநாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கஸ்டம்ஸ் டியூட்டியை நம்ம தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ரைட்டு. இது போக 17 விதமான கேன்சர் ட்ரக்ஸுக்கும் இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்றத எக்ஸம்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது கேன்சருக்காக வெளிநாடுகளிலிருந்து மருந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது. வருத்தமான உண்மை என்னென்னா, இவ்வளோ நாள் அதுக்கு நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டிகிட்டு இருந்திருக்கோம் இல்லையா? 17 விதமான கேன்சர் நோய்களுக்கு தேவைப்படுற மாதிரி மருந்தை நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணால் அது கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி தான் வாங்கிட்டு இருந்திருக்கிறோம். இப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பெரிய மனசு பண்ணி சொல்லிட்டாங்க. சரி, ஸோ அடுத்ததாக ஹெல்த் செக்டாருக்கு மட்டுமே எவ்வளோ சார் இந்த வருஷம் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,06,530 கோடி ஹெல்த் செக்டாருக்கு மட்டுமே மத்திய பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா முக்கியமான மெடிக்கல் சென்டர்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான மெடிக்கல் சென்டர்ஸ் உருவாக்கணும், எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகளை மற்ற இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும் எடுத்துக்கிறாங்க. சரி சார், ஃபார்மா எஜுகேஷன், ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட், இதில் என்ன சார் பண்ணுறாங்க? அப்போது 1,00,000 பேராமெடிக்கல் பர்சனல்ஸ் எல்லாத்தையும் அடுத்த 5 வருஷத்தில் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்போது பேராமெடிக்கல் பர்சனல்ஸ் இப்போ தான் அந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்னால் என்னன்னே நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ வழக்கமாக நமக்கு தெரிஞ்சது MBBS இல்லைன்னா BSMS, BHMS அப்படின்னு சொல்லி ஹோமியோபதி சித்தாந்தம் படிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்னு. இந்த பேராமெடிக்கல் பர்சனல்ஸ் அதிகமாக தேவைப்படுறாங்க சார். அப்போ டாக்டரையும் தாண்டி இந்த பேராமெடிக்கல் பர்சனல்ஸ் தான் இண்டிவிஜுவலாக அவங்க பீப்புளை பார்க்கக்கூடியவங்க. ஸோ இப்போ இவங்களை இன்னும் நம்ம நிறையா கொண்டு போகணும், அடுத்த 5 வருஷத்தில் இவங்களை நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 10 டிசிப்ளினை தேர்ந்தெடுத்து அந்த 1,00,000 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னா ஆப்தல்மாலஜி, ரேடியாலஜி. ஆப்தல்மாலஜி அப்படின்னா அந்த கண் சம்மந்தப்பட்ட இது, அங்கே பேராமெடிக்கல் பண்ணியிருக்கணும். ஆப்தல்மிக் கோர்சஸ் பண்ணி முடித்த பேராமெடிக்கல் முடித்த பர்சனல்ஸ் இருக்கணும். ரேடியாலஜி, சரிங்களா, அனஸ்தீசியாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, சைக்காலஜி அண்ட் அதர் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ். ஸோ இப்போ கிளியராக இருக்கா? அப்போ இந்த இடங்கள் எல்லாத்தையுமே அப்போ நீங்கள் பாருங்கள், ஆப்தால்மிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும் கவர்மெண்ட்லேயே. என்ன சார் இது அப்படின்னா அவங்க MBBSலாம் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆப்தால்மிக் கோர்ஸ் படிச்சிருந்தா போதும். பெரும்பாலும் இந்த கடைகளில் ஆப்டிக்கல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த ஆப்டிக்கல் வச்சுருக்க எல்லாருமே கண்டிப்பாக ஆப்தால்மிக் கோர்ஸ் முடிச்சுக்கிறோம். அப்போ அவங்க கண் டாக்டர் கிடையாது இல்லையா? ஆனால் அவங்களுக்கு பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் தெரியும். அப்போ நம்ம எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்கிட்ட போகாமல் நம்ம இவங்கள்ட்டே கேட்டுக்கலாம். கிளியராக இருக்கிறோமா? எதுக்கு சார் இந்த பேராமெடிக்கல் ஃபீல்டை டெவலப் பண்ணுது அரசாங்கம்? நாட்டில் மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போ இவ்வளோ அதிகமாகிக்கிட்டே போகிறப்ப எல்லா மக்களுக்கும் தேவைப்படுற மாதிரி டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் நிறையா உருவாக்கணும். அப்படி டாக்டர்ஸை நிறையா உருவாக்குறதுக்கு பதிலாக இவங்க பேராமெடிக்கல் பர்சனல்ஸை நிறைய உருவாக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி தான் அந்த பேராமெடிக்கல் கோர்சஸை இன்னும் நிறையா ப்ரொமோட் பண்ணணும். நிறைய மாணவர்கள் மாணவிகள் பேராமெடிக்கல் கோர்சஸில் சேர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க நிறைய ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னா இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ ஆப்தல்மாலஜி அப்படின்னா கண் சம்மந்தப்பட்டது. ரேடியாலஜி, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரேடியாலஜி யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அனஸ்தீசியாலஜி, இதுக்கு டாக்டர் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அனஸ்தீசியாலஜிக்குமே MBBS MD முடிச்ச டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் இதுக்குமே அனஸ்தீசியாலஜி அசிஸ்டன்ட் இருந்தாலே போதும். சப்போ இதுக்கு ரிலேட்டடாக படித்தவங்க இருந்தாலே போதும். இந்த அசிஸ்டன்ஸ் வச்சு கூட நம்ம மயக்க மருந்துகளை செலுத்திட முடியும். சரிங்களா? ஆப்ரேஷன் தியேட்டரில் டாக்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி தெரிஞ்ச எக்யூப்டு ஆன
பர்சனல்ஸ் கண்டிப்பாக வேணும், சைக்காலஜி மற்றும் அதர் ரிலேட்டடான ஃபீல்ட்ஸுக்கு தேவைப்படுற ஆட்களும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 வருஷத்துக்குள்ள 1,00,000க்கும் அதிகமான பேராமெடிக்கல் பர்சனல்ஸை உருவாக்கணும் அப்படின்றதை நோக்கமாக அரசாங்கம் வச்சிருக்கிறாங்க. சரி, அடுத்ததாக எல்டர்லி கேர் அண்ட் வெல்னஸ் ப்ரோக்ராம்ஸ். என்ன சார் இது? கிட்டத்தட்ட 1.5 lakh கேர் கிவ்வர்ஸ், ஆல்ரெடி 1,00,000 பேராமெடிக்கல் முடித்தவர்கள், இப்போ 1.5 லட்சம் கேர் கிவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியை உருவாக்கணும். அப்போ இவங்க என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா வெல்னஸ் கோச் இல்லைன்னா யோகா இதெல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் முதியோர்களுடைய பாப்புலேஷன் அப்படின்றதும் அதிகமாகிக்கிட்டு போகுது. முதியோர்களை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நாம் பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதில் ஒன்று தான் யோகா. அப்போ யோகா டீச் பண்ணி ட்ரெயின் பண்ணுற மாதிரி ட்ரெயினர்ஸ் அப்படின்றவங்க தேவைப்படுறாங்க. அதனால் ஒரு 2 லட்சம் நபர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி சார், ஸோ நாட்டோட ஃபினான்ஷியல் க்ரோத் எப்படி சார் இருக்குது? இந்த ஹெல்த் செக்டார் மட்டுமே கிட்டத்தட்ட கடந்த 12 ஆண்டுகளில் 164% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மற்ற செக்டாரை காட்டிலும் இந்த ஹெல்த் செக்டாரில் 164% அதிகமாக நம்ம ஃபண்ட்ஸ் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக 1,06,000 கோடி இந்த வருஷம் அலாட் பண்ணியிருக்கோம் நம்ம ஹெல்த் செக்டாரில் மட்டுமே. ஏன் ஹெல்த்தில் மட்டும் இவ்வளோ தூரம் அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பாப்புலேஷன் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? பாப்புலேஷன் க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுக்கணும். இவ்வளோ செலவு பண்ணியுமே ஏஷியாவில் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தா இந்தியா இன்னும் குறைவாகத்தான் இருக்குது. டாக்டர் பேஷண்ட் ரேஷியோன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, சரிங்களா? பேஷண்ட் பெட் ரேஷியோ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னா எத்தனை நபர்களுக்கு எத்தனை நோயாளிகளுக்கு எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு டாக்டர்னா இத்தனை நோய் 1:35, 1:105, 1:205 அப்படின்னு இருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய டாக்டர் பேஷண்ட் ரேஷியோவில் இந்தியா குறைவாக இருக்கிறது. பேஷண்ட்டு பெட்டு ரேஷியோவில் இந்தியா குறைவாக இருக்கிறது. ஸோ இப்போ இது எல்லாமே குறைவாக இருக்குது. இதை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் கிட்டத்தட்ட கடந்த 12 ஆண்டுகளாக 164% அதிகரிச்சிருக்கு அப்படின்ற டேட்டாவே அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டில் தான் ஒரு 1000 கோடி ரூபாய் தனியாக பேராமெடிக்கல் ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுக்குறாங்க. அப்போ இதன் அடிப்படையில் மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே இன்னும் நிறையா நபர்கள் படிக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இப்போ இதெல்லாமே கண்டிப்பாக நமக்கு ஹெல்த் செக்டார் சார்ந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். சரி சார், ஸோ இதற்கப்புறம் என்ன சார் நமக்கு தெரியணும்? ப்ராடக்டோட ப்ரைஸஸில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அது கிட்டத்தட்ட 17 கேன்சர் ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸுக்கு இம்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டணும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணால் கஸ்டம்ஸ் டியூட்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கேன்சர் நோய்க்கான மருந்துகளுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பெலாம் இல்லை, வேலை குறைஞ்சிடும் கண்டிப்பாக. ஏன்னா டியூட்டி கட்டலையில் நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டி கிடையாதுல்ல, எக்ஸைஸ் டியூட்டி கிடையாதுல்ல. அதனால இது போக ஒரு 7 ரேர் டிசீஸ்க்கான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இதுலேயுமே அவங்க எக்ஸப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகேங்க. ஸோ இதுக்கப்புறம் மைக்ரோவேவ் ஓவன்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, இதையுமே ட்ரீட் பண்ணுறதுக்கு அவங்க மைக்ரோவேவ் ஓவன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு சில டியூமர் செல்ஸ் எல்லாத்தையும் மைக்ரோவேவ் ஓவன்ஸ் மூலமாக நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான விலையும் குறையும் அப்படின்னு சொல்கிறோம். சரி சார், வேறு எதெல்லாம் குறையும் சார்? ஏடிஎம் மிஷின்ஸ், காஃபி ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ், சரிங்களா? இம்போர்ட்டட் அம்பர்லாஸ் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? யூஸ்வலாகவே இம்போர்ட் பண்ண பொருளுக்கு டியூட்டிஸ் நிறையா கட்ட வைப்பாங்க. இன் ரீசன்ட் டேஸில் இந்த இம்போர்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாகுது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காஃபி ப்ரொடக்ஷன் மிஷின், ஏடிஎம் மிஷின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியிலேருந்து வாங்கணுன்னா அதுக்கு டாக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அக்ரிகல்ச்சர் அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி, இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக அதுக்கு ஏதாவது அலாட் பண்ணியிருக்கிறாங்களா சார்? ஆமாம், விக்ஷித் பாரத் அப்படின்ற வார்த்தை நமக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப பாப்புலரான சமஸ்கிருத வார்த்தையாக போச்சது. சரிங்களா? ஆமாம், அந்த விக்ஷித் பாரத்தின் அடிப்படையில் ரோஜர் ஆஜீவிகா மிஷன் அப்படின்னு சொல்லி புதிய எம்ப்ளாய்மெண்ட்ஸ், அதாவது புதிய புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கணும், புதிய புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே 95,691 கோடியை அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ விக்ஷித் பாரத் ரோஜர் அஜீவிகா மிஷன் அப்படின்றதன் அடிப்படையில் 95,000 கோடியை வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க சார். ஸோ இப்போ இதனால் அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அங்கே டெக்னாலஜி அப்கிரேட் ஆகி யூஸ் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்துடுவாங்க அப்படின்னு நம்புகிறோம்.
அடுத்ததாக ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றது எதுக்குன்னா சுத்தமான குடிநீரை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த ஜல் ஜீவன் மிஷனுக்கு 67,670 கோடியை அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இனிஷியலாக அந்த ஜல் ஜீவன் மிஷன் கொண்டு வரப்பட்டதன் நோக்கமே சுத்தமான குடிநீரை அஃபோர்டபுளாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் கொண்டு வந்திருந்தாங்க. 2022க்குள் இந்த ஜல் ஜீவன் மிஷன், அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்குறதுக்கு தான் அந்த ஜல் ஜீவன் மிஷன் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அதனால் வருஷம் அதுக்குமே ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது பேசிக்காக இருக்கக்கூடிய வாட்டர் ப்ராப்ளம் தீந்துடும். சரி, ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்பன் கேப்சர். என்ன சார் கார்பன் கேப்சர்? அப்போது இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய சிஎஃப்சி கார்பன்ஸ்னால யூஸ் பண்ண ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஏர் கண்டிஷன் ரூம்ஸ், ஏசி, அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுனால அங்கே என்ன ஆகுதுன்னா சுற்றுச்சூழலில் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட புவி வெப்பமயமாகுது. அதனால் கார்பன் கேப்சர் பண்ணுற மாதிரி என்விரான்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்கணும். அது என்ன சார் கார்பன் கேப்சர்? சிம்பிள். இப்போது ஒட்டுமொத்தமாக என்விரான்மெண்ட்டில் கூட கார்பனை கேப்சர் பண்ணணும்னா நம்ம புதுசாக மிஷின்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய மரங்களை வளர்த்தால் போதுமானது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், காரணம் என்னென்னா மனிதன் ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிறான். அப்போ ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறான் இல்லையா? அப்போ நம்ம சுவாசத்தின் போது நாம் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடணும். நாம் பயன்படுத்தக்கூடிய ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், வெஹிக்கல்ஸ் இதெல்லாத்துலேருந்தும் கூட கார்பன் தான் வெளியே வருது. அப்போ ஒட்டுமொத்தமாக பாருங்கள், கார்பன் இட் இஸ் கம்போஸ்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வெப்பமான இருக்கக்கூடியது ஒன்று. அப்போ இந்த கார்பன் என்விரான்மெண்ட் ஃபுல்லாகவே கார்பன் கண்டென்ட்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப டெம்பரேச்சர் கூடிரும். அப்போது இந்த டெம்பரேச்சரை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பனை குறைக்கணும். அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பனை குறைக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? நிறையா மரங்களை வளர்க்கணும். அப்போ அதனால தான் இந்த கார்பன் கேப்சர்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதை மரங்களை வளர்ப்பதற்காக இந்த அக்ரிகல்ச்சர், வாட்டர் செக்யூரிட்டி, என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. சரிங்களா? அப்போது வாட்டர் செக்யூரிட்டிக்கு ஜல் ஜீவன் மிஷன் பார்த்துட்டோம். என்விரான்மெண்டல் நமக்கு இந்த கார்பன் கேப்சருக்கு நிறைய மரங்கள் வளர்க்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தி ரோஜர் ஆஜீவிகா மிஷன், இதன் மூலமாக கிட்டத்தட்ட புது டெக்னாலஜிக்கலாக நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே பேசிக்காக நமக்கு விவசாயம் மற்றும் வறுமை இது ரெண்டையும் ஒழிக்கிறதுக்கு அரசாங்கம் என்னென்ன செஞ்சது அப்படின்றது தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. இந்த பட்ஜெட்டில் எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோமா? எஸ். ஸோ பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்குறோம். மெடிசின், ஹெல்த் செக்டார் பார்த்தாச்சு இல்லைங்களா? ஹெல்த் செக்டாருக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இது போக மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக் செக்டாருக்கு என்ன பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சிருச்சு. ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சிச்சு. டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இது போக புதுசாக அவங்க டேட்டா சென்டருக்கு இந்த வருஷம் தான் நிறையா ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணி டேட்டா சென்டரில் வரக்கூடிய நிறுவனங்களுக்கு டேக்ஸே 2047 வரை கிடையாது அப்படின்னு வரை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பட்ஜெட் ஓரியன்டாக பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த பதிவுகளில் மீதம் இருக்கக்கூடிய செக்டார்ஸ். அப்போ இன்னும் என்ன இருக்குது? முக்கியம் டிஃபென்ஸ் நம்ம பார்க்கல. டிஃபென்ஸ் செக்டாரில் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதையும், இது போக அக்ரிகல்ச்சர் தான் பார்த்துருக்கோம். ஸோ இது போக எஜுகேஷனுக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னென்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க, ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை நம்ம பார்த்த எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன தேவை அதெல்லாமே பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்தடுத்த பதிவுகள் இதை தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட்டு. பொதுவாகவே ப்ரிலிம்ஸில் நமக்கு பெரிய லெவலில் டேட்டாஸ் தேவைப்படாது, ஏன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு சொல்ல முடியும். பட் மெயின்ஸில் இந்த டேட்டாஸ் எல்லாம் தேவைப்படும், எழுதுகிற மாதிரி இருக்கும். சூப்பராக டேட்டாஸை பார்த்துக்கங்க. நன்றி.